சிறுகதை ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடியே நின்றுட்டுருக்காரு. அந்த சமயம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சக்திவேல் பார்க்குக்கு வராங்க. இவன் என்ன நம்மளை வர சொல்லிட்டு ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா சக்திவேலை பார்த்துட்டு கரெக்டான டைமில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுறாரு. இங்கே இருக்கேன் பாருங்க சார் சொல்லி கை காமிக்கிறாரு. என் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. உன் பக்கத்தில் கனகா தானே இருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் கனகாவை சொல்லு சார், அந்த பக்கம் ஒரு ஆன்ட்டி பொம்மை வச்சுட்டு கையில் நின்றுட்டுருக்காங்களே அவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முழுக்க உனக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பிளான் பண்ணி அவங்க இங்கேருந்து போகிற மாதிரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அந்த கேமராக்கு முன்னாடி நேராக வந்து நிற்கிறாரு. அந்த பார்வதி கூட இருக்க அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, சார் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே யார் உங்களை வீடியோ எடுக்க சொன்னால், இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், போன வாரம்லாம் கூட நாங்கள் இங்கே தான் வீடியோ எடுத்தோம், திடீர்னு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நாங்கள் குழந்தைங்களுக்காக ஸ்டோரி சொல்கிறதுக்காக தான் சார் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் புரியுது, ஆனால் இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, புதுசாக ரூல்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி பார்க்கிலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காக தானே நீங்கள் பார்க் கட்டியிருக்கீங்க, இங்கேயே எங்களை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் எடுக்கிற வீடியோ பப்ளிக்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் 5000 நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பார்வதி, நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு, வா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த டெடிபியரை பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு போகிறாங்க. அதை பார்த்த கனகா பார்த்தீங்கன்னா, ஹை டெடிபியர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை தள்ளி விட்டு போகிறாங்க. ஹஸ்பண்ட் இது கடிக்கும்னு சொன்னியே, உண்மையாவா, கடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை இப்போ கடிக்காது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொம்மையை எடுக்கிறாங்க. அப்புறம் சக்திவேல் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் தான் வந்து உங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன், இப்படியே போனால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஊரில் இல்லாத நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த பொம்மை எடுக்கிறதுக்காக அவங்க திரும்ப வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கனகா கூட்டிகிட்டு ஓடுறாரு. அடா பாவி, என்ன அம்போன்னு விட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு சக்திவேலும் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற விஜயா பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்ருதி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு ஃபுட்டுக்காக ஒரு கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நிறைய பேர் எல்லா கண்டதையும் சாப்பிட்றாங்களே, அதுக்காக ஹெல்த்தாக இது பண்ணுறதுக்காக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீயும் நானும் ஒரு வீடியோ போடலான்னு சொன்னீங்க, அது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம், நீங்கள் எப்போ ஓகேன்னு சொல்கிறீங்களோ அப்போ பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி கொஞ்சம் நான் ரெடி ஆகிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெடியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் மாமியார் வேறு அங்கே இன்றைக்கோ நாளைக்கோ இழுத்துட்ருக்குல்ல, அது என்னன்னு தெரியட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன ஆண்டி சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து உயிரோடு வந்தால் வீட்டுக்கு, உயிர் இல்லாமல் வந்தால் காட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, பாட்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. பாட்டிக்கு எதுவும் ஆகாது தான், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. முத்துவும் மீனா வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி மீனா கிட்டே எப்படி இருக்கீங்க, இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவும் பார்த்தீங்கன்னா மீனாவை இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ரவி பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட, பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல, பாட்டி கான்ஷியன்ஸ் இல்லை, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பாட்டி கான்ஷியஸ் வந்துட்டா நல்லாயிருக்கும், பாட்டி குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க. இல்லை பாட்டிக்கு எதுவும் ஆகாது ரவி, நம்பிக்கையாக இரு, கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவும் ஆகாது, கான்ஷியஸ் தான் இல்லை, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அப்பா வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா பாட்டி கூடயே இருக்கணும்னு சொல்லி என்னை அமுச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதை வட்டம் சதுரம் இரண்டில் எது அறிவாளி. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமில் கொண்டு போய் ஸ்ருதியை விட சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வராரு. மனோஜ் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா அந்த பக்கம் போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே சொல்லு, எனக்கு எதை பற்றியும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, பிரச்சனை இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் ரோகிணி செக்கப்புக்கு போகிறாங்களாம், அங்கே குழந்தையோட அப்பா பேர் மனோஜ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜுக்கெலாம் ஷாக் ஆகிடுது. விஜயாவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, இவன் பேரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவன் தானே அப்பா, அதனால அவன் பேரை தான் கொடுப்பாங்க, வேறு யார் பேரை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
உடனே விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி, "என்னடா நடக்குது? இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. உனக்கு எதுவுமே தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியலையேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஏன்டா நீ இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜை தனியாக கூட்டு போய், "டேய் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேரை மாத்துடா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா அதெல்லாம் லீகல்மா, நம்ம நினைக்கிற மாதிரி உடனேலாம் அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா உடனேலாம் மாற்ற முடியாது. அப்பா பேர் மனோஜ்ன்னு சொல்லி கொடுத்தா பர்த் சர்டிஃபிகேட்லேயும் மனோஜ்ன்னு தான் வரும். அதுக்கப்புறம் இவனால் எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. "டேய் ஏதாவது பண்ணேன்டா, ஹாஸ்பிட்டலில் போய் நீ தான் ட்ரை பண்ணி பாரேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்காதுமா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அப்போ உன் பேரை மாற்றிடு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் ரவி ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாம், அந்த குழந்தையோட அப்பா பேரை மாற்ற முடியலன்னா இவன் பேரை மாற்றிடுவோம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி பப்பரப்பா மனோஜ்ன்னு மாற்றி தானே வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நீ சும்மா இருடா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதடா, நானும் அவனும் பார்த்துக்குறோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜே உன் பேரை மாற்றிடுவோம். உன் பேரை மாற்றிட்டு எல்லாத்துலேயும் மாற்றிட்டு சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவோம். இதுக்கப்புறம் உன் பேர் மனோஜ் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து ரவி ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. "என்னம்மா இது முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் நீங்கள் யாரும் இல்லை தலையிடாதீங்கடா, நானும் அவனும் பார்த்துக்குறோம். உன் பேரை மாற்றிடலாம் மனோஜ்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சரிம்மா நான் என்னன்னு பார்க்குறேன், என்னன்னு யோசிக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா இவன் யோசிக்கிறதுக்குள்ளே பாலர்காரம்மாக்கு குழந்த பொறந்து, அந்த குழந்த வந்து இவனை அப்பானே கூப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. "டேய் நான் உன்னை இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொன்னேன்ல, நீ கம்முனு இரு. போ உன் பொண்டாட்டியை போய் பாரு, அவள் உடம்பு சரியில்லாமல் இருக்கா பாரு" அப்படின்னு சொல்லி முத்துவை சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அம்மா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா, அவன் முழிக்கிற மொழியெல்லாம் பார்த்தா, அவன் வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அவனும் மாட்டி கடைசியில் உங்களையும் கோத்து விட்ருவான். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு" சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி நீங்கள் வீடியோ போட்டு வைரல் ஆகுறதுக்குள்ளே இவர் ஏதாவது ஏடாகூடமாக பண்ணி வைரல் ஆகிடுவார் போல்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா. இவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் பொய் தாம்மா சொல்கிறா. அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் பார்த்துக்கிறேம்மா அந்த பேர் விஷயத்தெல்லாம். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயாவும் மனோஜும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து மீனா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா, "இருக்காங்க. நீங்கள் யார்? எதுக்கு அவளை கேட்குறீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "இல்லை நான் மேஸ்திரி வந்திருக்கேன். என்னை வர சொல்லியிருந்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னது மேஸ்திரியா? லேடீஸ்லாம் கூட இப்போ மேஸ்திரி இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அதில் என்னம்மா இருக்குது? திறமை இருந்தால் யார் எது வேணாலும் செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி மேஸ்திரியாக 2, 3 இடத்துல வேலை செஞ்சுருக்கேன்." உடனே மீனா வந்துடுறாங்க. "வாங்க வாங்கக்கா, உங்களை பற்றி ஸ்வேதா சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவெல்லாம் வந்துடுறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "எப்படிக்கா நீங்கள் மேஸ்திரி ஆனீங்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. "என் வீட்டுக்காரர் மேஸ்திரிப்பா. அவர்கிட்ட நான் வேலை செஞ்சு எல்லாமே கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டாரு. எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் தெரியாது. அதனால் நானும் மேஸ்திரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "ஆமாம் ஆண்டி, உங்களை பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா வேலையிலையுமே லேடீஸ் இருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "சரி மேஸ்திரிக்கு இங்கே என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "மேலே தான் நாங்கள் ரூம் கட்ட போகிறோம்ல" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "அதை நீ சொல்லிட்டே தானே இருக்க, இது வரைக்கும் செஞ்ச பாடு இல்லையே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்போ கட்ட போகிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்கள் வாங்கக்கா நம்ம மேலே போய் மாடியில் போய் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா மேலே ரூம்லாம் போட போகிறேன்னு சொல்கிறான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இப்போ தான் 8 கார் வச்சுருக்கான்ல, பணம் கொட்டி கிடக்கும் என்னவோ அதனால கட்டுறான். அவனும் கார் வச்சுருக்கவன் இதெல்லாம் பண்ணுறான். நீயும் இருக்கியே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா அவனை மாதிரி நான் என்ன கார் டிரைவரா? நான் பிஸ்னஸ் மேன்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சொல்றியே தவிர ஒன்றும் நீ செஞ்ச பாடு இல்லை" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்வேதா வராங்க. "பெரியம்மா, முத்து அண்ணாலாம் எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மேல தான் இருக்காங்க. போய் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்வேதா சரின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இங்க அந்த ஆன்டி பார்த்தீங்கன்னா, மாடியில பார்த்தீங்கன்னா, எல்லாமே அளவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து மீனா கிட்ட அந்த டேப்லாம் புடிச்சு அளவு எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எவ்வளோ பட்ஜெட்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆ உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, கல்லுக்கெல்லாம் இவ்வளோ ஆகும், மண்ணு ஜல்லிக்கெல்லாம் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் மேல வந்துடுறாங்க. ஆன்டி கிட்ட கேட்டேன், "நீங்க மேல இருக்கீங்கன்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "உங்கள நம்பி தாம்மா நான் சொல்லியிருக்கேன். நல்லா பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "அதுலலாம் என்ன இருக்கும்மா? கண்டிப்பா நான் நல்லா பண்ணி குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முத்துக்கிட்ட எவ்வளோ பட்ஜெட்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சிறுகதையின் விடை சதுரம். சதுரத்திற்கு 4 கரையிலும் மூலை உண்டு.